காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு திருவின் குருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. நமது திருமூலர் யோகா பயிற்சி மையத்தின் 61வது அணியின் நிறைவு விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி நிரல் தமிழ்தாய் வாழ்த்து, வரவேற்புரை. அடுத்ததாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க பயன்பட்டு இருக்கோம், தொடர்ந்து இங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அங்க இந்த மாதிரி ஒரு இடம் சூழலை எல்லாம் அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல நமக்கு தொடர்ந்து யோகா பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பா இருந்து அதற்கு வாய்ப்பும் வழங்கிய கண்ணன் சாமி அவர்களை வருக வருக என்ற அன்புடன் அழைக்கின்றேன். என்னதான் நம்ம எல்லாரும் தொடர்ந்து பயிற்சி பண்ணி நம்ம பயனடைஞ்சிட்டு இருந்தாலும் கூட அந்த வீரபாகு சார் சொல்ற மாதிரி அந்த நெருப்பு சுடர் யாராவது ஏற்றி வச்சாதான் அது பிரகாசமா எரியும். அந்த மாதிரி நம்ம கூட எப்பவுமே பயணம் பண்ணிட்டு நமக்கு உறுதுணையா இருக்கிற கண்ணன் அண்ணா அவர்களை அன்புடன் நான் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். வீரபாகு சார் மாதிரியே நம்ம கூடயே இருந்து நிறைய அனுபவங்களை நம்ம கூட பயிர்த்து, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யோகா சொல்லிட்டு நமக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கக்கூடிய சங்கரண்ணன் அவர்களை வருக வருக அன்புடன் அழைக்கின்றேன். இறுதியாக நம்ம எல்லாருமே இங்க ஒன்னா கூடியிருந்து இந்த விழாவை சிறப்பாக செஞ்சு நடத்திட்டு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரோட பங்களிப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. கிட்டத்தட்ட 61வது பேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்க பயனடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நம்ம எல்லாருமே இதுல சரியா உழைச்சிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து இதுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அனைவரையும் விழாவின் அடுத்த நிகழ்வாக பெரியவரை உபசரித்தல். பேச சொல்லிட்டு பண்ணிடலாமா? பொன்னாடை போட்டு பொன்னாடை போட்டு நம்ம எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது ஈடிலேயே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க அழகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு இடையூறும் கிடையாது. காலையிலையும் இருக்கக்கூடிய இடத்தோட சூழலையும் சரி, எந்த ஒரு அமைதியும் இல்லாம ரொம்ப அழகாக வாய்ப்பா இருந்திருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த திரு கண்ணன் சாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஒரு நண்பன் சொல்லலாம், இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். அண்ணன் நம்ம கூடயே பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு சங்கரண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இப்ப கூட எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், ஒன் மேன் ஷோ, கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. திருமூலர் யோகா பயிற்சி மையத்துக்கு அண்ணா இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு தெரியல. அதனால திரு கண்ணன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. திருமூலர் யோகா பயிற்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி நமக்கு தெரிவித்துள்ளேன். குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க. நமது திருமூலர் யோகா பயிற்சி மையத்தில் லட்சுமணன் கணேஷ் 2 பேருமே நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவங்களோட வேலைப்பொழு காரணமாக தொடர்ந்து அவங்களால வர முடியல, நம்மளோட சேர்த்து ஒத்துழைக்க முடியல. அவங்கள ஒத்துழைக்க முடியல. இந்த அன்னைக்கு நான் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி அவங்க அதை ஏற்று நீங்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கௌரவிக்கப்படுமா
கணேசன் அவர்களுக்கு வந்து சங்கர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதுதான் எனக்கு வேணும், நான் வாங்குறேன். இது லட்சுமணன் அவர் தான் ஆள் இல்லையா? நீதான் நீதான் ஓகே சரி. அடுத்ததாக நம்ம கண்ணனை அவர்கள் வந்து சின்ன வந்து அம்பாளை பற்றியும் நம்ம குருவை பற்றியும் சின்ன ஒரு விளக்கம் பேசுகிறவங்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கர் சார் சொல்லுவாங்க. அவர் பேசுகிறப்ப பேசுகிறேன். என்ன பேசுறதுன்னு சொன்னப்போ அவர் ஒரு டாபிக் கொடுத்துட்டார். இல்லைன்னா நீ பாட்டு ஏதாவது பேசுகிற அப்படிங்கிறதுனால சாதாரண ஒரு ஆசிரமம், இது ஒரு ஆசிரமம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னாக்கா அங்கே இது மாதிரி யோகாசனங்கள் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு அந்த காலத்தில். இப்போ தான் ஆசிரமங்கள் வந்து இப்போ இருக்கு, அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு. அவங்கள யாரும் நான் குற்றம் சொல்லலை, கமர்ஷியலாக இருந்தாலும் செய்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே கமர்ஷியல் தான். இவ்வளோ பயிற்சி பண்ணுறதுனால 2 விதமான லாபம் உண்டு. ஒன்று, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் என்ன லாபம்? ஷிஃபா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு 5 லட்சம் 10 லட்சம் முடிச்சு இருக்கிற சொந்தராத்தையும் கரைக்க வேண்டாம். அது ஒரு பெரிய காரியம். ஏன்னா இப்போ உள்ள மெடிக்கல் சமாச்சாரங்களே அவங்கள்ட்ட என்ன சொத்து இருக்குன்னு தான் கேட்டு தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இதில் என்னக்கா அங்கே போக்காமாங்க இருக்கிறது வரைக்கும் அவங்க வாங்கிட்டு மிச்சத்துக்கு நீங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையில்லாத படிக்கு ஒன்று உடலை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது, மனசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காணாததுக்கு மனசு அப்படிங்கிறது எப்போ என்ன செய்யும்? சலனப்படும் இல்லையா? ஆக மனசை அதை இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறாங்க பெரியவங்க. எது? காற்று. காற்று ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. அதுக்கு சலனம் தான் இல்லையா? அந்த காற்றை வகைப்படுத்துவது தான் பிராணாயாமம். யமம்னா ஒரு வழின்னு அர்த்தம், முறை. பிராணன், காற்று போச்சுனாக்கா பிராணன் போச்சு இல்லையா? ஆக அந்த பிராணனை ஒரு வகைப்படுத்துறதுக்காக வழி சொல்லி தர்றாங்க. அதனால என்னன்னாக்கா, காற்றை பிடித்து கணக்கெடுத்து கொண்டால் ஏற்றம் உனக்குண்டு கான் அப்படிங்கிறதாக பெரியவங்க சொல்கிறாங்க. ஆக நாம் மூச்சை நிறுத்தி பேச்சை நிறுத்தி அவனை உள்ளே நிறுத்திடுறோம். புரியுதா? ஆகினால தான் பெரியவங்களாம் தவம் இருக்கிறப்போ முதல்ல வந்து தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் வந்து காற்று மட்டும்தான் குடிப்பாங்க, அப்புறம் அது கூட இல்லாமல் இருந்துருவாங்கம்பாங்க. திருமூலர் அவரை வச்சு தான் நாம் இங்கே இந்த யோகா பண்ணுறோம். அவர் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கண்ணை திறந்து பார்ப்பார். உட்காந்தாருன்னா தியானத்தில் 1 வருஷம் ஆகிடும். அப்போ இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஒரு சொல் தண்ணியும் கிடையாது, ஆகாரம் கிடையாது. அந்த 1 வருஷத்துக்கு ஒரு ரூபா கண்ணை திறந்து பார்த்துட்டு ஒரு பாட்டோடு எழுதுவார். அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் வந்து 3000 பாடல்கள் உண்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? இவர் 3000 வருஷம் உயிரோடு இருக்கார். உயிரோடு இருந்தாங்கிறதுல ஆரோக்கியமாக தான் இருக்குது. எந்த டாக்டர்லையும் போல, எந்த வைத்தியம் இவரை பார்க்கவில்லை. ஆக நீங்கள் செய்யக்கூடிய வழி சரியானது தான், முறையும் சரிதான். அது நிறைய பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நல்லா பண்ணுறோமாங்கிறத பாருங்கள், சரியாக பண்ணுறோமாங்கிறத பாருங்கள். அதில் எவ்வளோ நேரம் நம்ம நிற்க முடியுங்கிறத பாருங்கள். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் கிட்டக்க ஒரு ஆசிரமம் இருக்குது, பெரிய ஆசிரமம், ஈஷான்னு. அவர் இது மாதிரி தான் யோகா கிளாஸுக்கு போய் தான் அப்புறம் பெரியம்மா சொன்னார் அப்படிங்கிறதாக ஒரு பேச்சு உண்டு. அது உண்மையாக பொய்யாதுக்கான சமாச்சாரம். நம்ம பெரிய ஆசிரமோ கார்பரேட்டோ அதெல்லாம் போக வேண்டாம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து உள்ளே போய் அவனை பார்த்துட்டா போதும்.
நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதி அப்படிங்கிறது என்னது? என் மதி சரியில்லை, நிம்மதி தான். நீ எப்போவுமே நிம்மதியாக தான் இருக்க, அதாவது அமைதியாக தானே இருக்கிற, அதை எனக்கு தான்னு கேட்குறோம் பகவான்கிட்ட. நிம்மதி, புரியுதா? அதுதான் நிம்மதி. அதுக்கான முயற்சியும் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரியாக தான் பண்ணுறீங்க, ஆர்வமாக பண்ணுறீங்க, ஈடுபாட்டோடு பண்ணுறீங்க. மேற்கொண்டு பண்ணுங்க. கிளாஸுக்கு வந்து பண்ணாலும் சரி, வெளியிலேருந்து பண்ணாலும் சரி, அது உங்கள் சௌகரியம். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்கிறத பார்க்குறப்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவன் உங்களை நல்லபடியாக வச்சுருக்கோம். அதுக்கு ஆண்டவன் தான் வேண்டாம். நன்றி. எப்பா கைதட்டு வரியா? அம்மா சார் சொல்லிட்டாங்க. இல்லை சார் சின்னதாக சரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சரி சொல்கிறேன். சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மாலை வழக்கம் வந்து அது நிறைய நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உங்களுக்கான பயிற்சியை பற்றி வழக்கங்கள் நிறைய சொல்லியிருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு பயிற்சி மிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது யோகா செய்வதற்கு ஒரு யோகா வேண்டும், அது தொடர்ந்து செய்வதற்கு யோகா வேண்டும். நீங்களும் யோகாசாலிகள் தான் வந்து ஏன்னா இந்த இடத்துக்கு பஸ் உள்ளே வரது நம்ம யோகா செஞ்சுருக்கோம். என்ன பாக்கியம் பண்ணணும் தெரியல, இந்த இடத்துக்கு வந்து ஒரு அற்புதமான இடம் தான் அது. சரிங்களா? இந்த பயிற்சி நம்ம டெய்லி பண்ணி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்ப சாதனங்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கலைகளை நீங்கள் குடும்ப சாதனங்களும் உங்கள் நண்பருக்கும் உங்கள் மனைவிக்கு இருக்கணும் சாருக்கும் குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்து அவங்க ஆரோக்கியம் பார்த்தா எங்களுக்கு வீரபாச ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய வார்த்தை வந்து நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. வந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவர் கோடி ரூபா கொடுத்த மாதிரி. ஏன்னா தொடர்ந்து ஆசிரம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த நம்ம குரு யாருன்னா வீரபாசார் தான். வந்து நீங்கள் அவருக்கு குருக்கு செலுத்திய காணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யணும். இந்த சொல்லிக் கொடுத்த பயிற்சியை கிட்டத்தட்ட ஒரு 40-42 நாட்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் உடம்பையும் உங்கள் உடலையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுருப்பீங்கன்னு நினச்சி எல்லாத்துக்கும் சிம்பிளாக முடிச்சு நேரத்தின் கருதி வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறவங்க வந்து ஏன்னா ஐயா கொஞ்சம் நேரம் பேசிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் வந்து இங்கே வந்துட்டு போகிறோம் வச்சுட்டு போகிறோம் வந்து இந்த குருவை பற்றி தெரியாமல் இருக்கும், அம்மாவை பற்றி தெரியாமல் இருக்கும். அது செய்யணுங்கிறதுக்காக சொல்லட்டுங்கிறதுக்காக தான் தெரியணுங்கிறதுக்காக தான் ஐயா கொஞ்சம் சொல்ல வந்து அது மாதிரி இது 61வது அணியில் வந்து எல்லாருமே நல்லா கலந்துக்கிட்டு அற்புதமாக பயிற்சி பண்ணீங்க. வந்து இது தொடர்ந்து செய்யுங்க. வந்து உங்கள் வீட்டில் நல்லா சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. வந்து நம்ம பொறுத்தவரை இப்போ வந்து நம்ம உணவுப் பொருளும் சரி வந்து வெளியே அதாவது காற்று எல்லாமே மாசுபட்டுருக்குது. எந்த அளவுக்கு யோகா வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மாசுபட்டுருக்குது. அப்போ நம்ம உடம்பையும் நம்ம இதையும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்னா மற்ற பயிற்சியும் காட்டிடலாம். நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க, வாக்கிங் போவீங்க, ரன்னிங் போவீங்க, எல்லாம் போடுவீங்க. அது ஆனால் அதை காட்டி பெஸ்ட்டு சொல்ல போனால் வந்து யோகா பயிற்சி தான். வந்து யோகா பயிற்சியில் அதுவும் ஒரு முக்கியமாக சொல்ல போனால் மூச்சு பயிற்சி. நாடு சுற்றி பண்ணணும். நாடு சுற்றி போட்டு ஒரு பிராணாயமாக இருக்குது. அதே சொல்கிற மாதிரி பிராணாயமாக இருக்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதான் வெளிப்புறம் உடலுக்கு வந்து யோகா அப்படின்னா உள்மனதுக்கு வந்து மூச்சு பயிற்சி முக்கியம். அதையும் சேர்த்து நீங்கள் ஆரோக்கியமாக டெய்லி கண்டினியூ பண்ணி சொல்லி நன்றி புரிய நன்றி. அடுத்தது பவித்ரா ஆகணும். இந்த யோகா புத்திர வழக்கு சின்ன பவித்ரா என்னோட மகதான் வந்து பிஎஸ்சி யோகா வந்து சின்ன விளக்கம் வந்து சொல்லுவாங்க. வந்து அடுத்து நம்ம வந்து இந்த யோகா பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசை வந்து இந்த சின்ன ஒரு விதிமுறை வச்சுருக்கிறோம். தொடர்ந்து இத்தனை நாள் வரணும். அதுவும் சில ஆசைகள்லாம் பண்ணும்போது நல்லா பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சான்றிதழ் கொடுப்போம், வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். வந்து இந்த அணியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கொஞ்சம் பழைய ஆட்கள் தான், யாராவது சர்டிஃபிகேட் வேணும் தான் இருக்கிறாங்க, அதிகமாக வந்து இருக்கிறாங்க. வந்து 1-2 புதுசாக வந்துருக்காங்க. அது நம்ம கிராஸ் விதிமுறைகளாக நம்ம கரெக்டாக வந்து அது அட்டெண்டன்ஸ் டேஸ் வந்து கம்மியாக இருக்குது. வந்து அதனால் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. வந்து போன பேஜில் வந்து ஃபுல்லாக கலந்துக்கிட்டு கண்ணை மேம் மட்டும் வந்து சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து சர்டிஃபிகேட் பாக்கி எல்லாத்துக்குமே நம்ம வந்து புக்ஸ் கொடுப்போம். யோகா பற்றி சின்ன ஒரு விளக்க புக்கு இருக்குது. அந்த புக்கு கொடுப்போம். வந்து இப்போ வந்து இந்த யோகா பற்றி சின்ன ஒரு விளக்கத்தை வந்து யோகா எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து பவித்ரா மகள் தான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரா. நம்ம இங்கே வந்திருக்க முதல் காரணம் வந்து யோகா செய்ய. ஆனால் யோகா செய்தோம், யோகா பற்றி தெரியாமல் செய்தோம். யோகானா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, அதை பார்த்து அப்படியே நம்ம செய்தோம். ஃபர்ஸ்ட் யோகானா என்னன்னா நம்ம மனம், உடல், மூச்சு இந்த 3 ஒன்றிணைக்க தான். இந்த இடம் வந்து அதோட பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் யோகா சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. எதுக்கு செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அதோட பேக் போன் அந்த அளவுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இங்கே வந்து பெரிய விஷயம் இது எனக்கு பொறுத்தவரை. ஏன்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து யோகா செய்தோம். அது மட்டும் மனம் உடலுக்குலாம் வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. உங்களை முகத்தை வந்து பார்த்தாலே போதும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏதோ ஸ்ட்ரெஸ்ல வந்தாலுமே இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே சாமி கும்பிடுவோம். எதுக்குன்னா வெளியே இருந்து வரோம்,
நம்ம அப்போ வந்து மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இவங்களை பார்த்தோம் ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உடலுக்காக நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். மைண்டு ரிலாக்ஸ் அவங்க அப்பா அம்மா சொல்ற வேலை யாரும் இல்லை, இந்த குருவும் அம்மாவும் தான் அப்பாவும் தான். தாயும் தகப்பமாக இருந்து நமக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. வந்து நெக்ஸ்ட் நம்ம உடல் இது வந்து ப்ராக்டிஸ்க்கு யோகா கொடுப்போம். இப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு உடலும் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்போ நம்ம மூச்சு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால என்ன ஆகுனா நம்ம எண்ண ஓட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். வெளியே இருக்கிறவங்க பற்றி யோசிக்க மாட்டோம். நம்ம ஒர்க் ப்ரெஷர் யோசிப்போம். நம்ம பாடியை பற்றி யோசிப்போம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஒரு வேலை எல்லாம் கரெக்டாக செய்யலாமா, அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சார் சொல்லுவாங்க யோகா செய்ய வந்து யோகா வேணும், அது தொடர்ந்து செய்ய ஒரு யோகா வேணும்ட்டு. அது வந்து ரொம்ப முக்கியம் தான். நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தவங்களும் உள்ளே வந்துருந்தாங்க, ஆனால் தொடர்ந்து செய்ய முடியல. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த பயிற்சி இந்த என் கிளாஸில் வந்து ஃபுல்லாக முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு யோகம் செஞ்சுருக்கீங்க. அதனால உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள வந்து மோஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து யோகா வந்து முக்கியம். ஏதாவது உடற்பயிற்சி முக்கியம், யோகா முக்கியம். ஏன்னா எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போதும் நம்ம வெயிட் வந்து லாஸ் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆனால் யோகா பண்ணும்போது மட்டும்தான் எனர்ஜி வந்து கெயின் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் மெதுவாக உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க. நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினச்சா உங்களால் முடியாது. மெதுவாக ரிலாக்ஸாக பண்ணால் மட்டும்தான் அந்த பயிற்சி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லோவாக தான் செய்யணும். அப்போ செய்யும் போது எனர்ஜி வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால் மற்ற எந்த ஒரு எக்ஸசைஸோட யோகா வந்து பெஸ்ட்டு. ஏன்னா எனர்ஜி கெயின் ஆகும், எந்த ஒரு லாஸுமே இருக்காது உங்களுக்கு. மற்ற எக்ஸசைஸ் நம்ம செய்வோம், ஜாக்கிங் ரன்னிங்லாம் செய்வோம், ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டே இருப்போம். நம்ம எனர்ஜி லாஸாக நம்மளாலே பார்க்க முடியும். ஆனால் யோகா செய்வோம், ஒரு 1/2 hour தான் செய்வோம். நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உள்ளவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி செஞ்சால் இது வந்து பியூராக எதுவும் தெரியுது. என்ன ஒரு ரிசல்ட் நம்ம செய்யறோம் அது கியூராக தெரிஞ்ச பக்கம் அவங்க செய்ய மாட்டேங்க. அதுக்கு மெயின் ரீசன் யங்ஸ்டர்ஸ் பக்கம் பார்த்தோன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் லேக்காக இருக்குது. இதை செஞ்சால் இது பகவானோட நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை வளைச்சா எதா ஆயிருமோ, வலிக்குமோ சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வலிச்சாலும் பரவாயில்ல செய்யுங்க. அது மேபி 1-2 days தான் இருக்கும். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகணும். நீங்கள் எதுவுமே செய்யணும் அப்படியே வச்சுருந்தா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம வந்து நிறைய கஷ்டப்படலாம். அதுக்கு இது வந்து பெட்டர். 1 week வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே லாஸ்ட் வந்து லைஃப் லாங் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். எந்த ஒரு இது இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இதாக இருக்கலாம். ஆனால் நோய் நொடியை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் சொன்னாலுமே உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இப்போ வந்து கிளாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 1 week டைம் இருக்குது. 1 week டைமில் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச யோகா, இப்போ நிறைய பேர் ஃபுல்லாக கற்றுட்டு இருப்போம் யோகா கிளாஸ்லாம். அது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மெதுவாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் உட்காந்து மெதுவாக செஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்களே அமைதியாக உட்காந்து செஞ்சு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 daysல எனக்கு நம்மளால் தனியாக செய்ய மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ இவ்வளோ நாள் என்ன இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை எனக்கே தெரியுது நானே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்து 2 நாள் ஆகும் இதை இப்படி செஞ்சு பார்த்தா என்னன்னு கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுவோம். அப்போனா உங்கள் உடல் மனம் நீங்கள் சொல் பேச்சு கேட்கும். இதை ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு நம்ம அது இழுத்து செஞ்சுட்டு இருப்போம். இதை இப்படி மாற்றி செய்வோம் அப்படி செய்வோம் பார்ப்போம். உங்கள் உடல் மனம் உங்கள் சொல் பேச்சு கேட்கும். அதுக்கு நீங்களே ரிலாக்ஸ் ஆவீங்க. யோகா வந்து வெறும் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, ஒரு ஹெல்த் மெயின்டைன் பண்ண இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்டர் பண்ணிக்கு இதை வந்து தனியாக செஞ்சுதான் நல்லாயிருக்கும். இதுவாக ஒரு கைடன்ஸோடு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸ்பெருசாக செய்யும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் என்டராகவே நல்லா இருக்க முடியும். அது இப்போ வந்து 45 days கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். இப்போ நான் சொன்னதோட உங்களுக்கு செல்ஃப் ரிவாலுவேஷன் பண்ணி பார்த்து நீங்களே இங்கே முன்னாடி வந்து சொல்லுங்கள். ஏன்னா பாடியில் இது சேஞ்ச் ஆகிருக்கு. மேபி இது மென்டலாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபிசிக்கலாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களே வந்து இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் உங்கள் பாடியில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. தேங்க்யூ. உங்கள் அனுபவத்தை சொல்ல சொல்லுங்கள். சரி அனுபவம் சொல்ல விழாவின் அடுத்த நிகழ்வாக நம்ம நிறைவு விழாவில் பொதுவாக ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை வந்து சொல்லும்போது இதில் வந்து சிலர் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்திருப்போம். சிலர் வேலை பழுவின் காரணமாக நம்ம பயிற்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது வந்து அவங்களோட அனுபவத்தை கேட்டு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் எல்லாரோட அனுபவத்தையும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகிர்ந்துக்கங்க. ஏன்னா அதுதான் வந்து சார் அகைன் சொல்கிற மாதிரி
அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பு வந்து எப்போ பிரகாசமாகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஏற்றி வைக்கும் போது தான். அதனால உங்களோட அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கங்க. எல்லாருக்கும் அது உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறதா இருக்கு. கண்ணை மேம் வந்து அவங்க சொன்னாங்க திருமதி கண்ணகி அவங்க சர்டிஃபிகேட் வந்து சொல்லிட்டாங்க ரைட் அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி பொதுவாக இங்கே தொடர்ந்து பயிற்சி பண்ண 45 நாளில் 80% அட்டண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து புக்ஸ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த புக்லேயும் பார்த்தீங்கன்னா இதுவரை யோகா கிளாஸில் உள்ள அத்தனை போர்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், எப்படி பண்ணோன்ற இது இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, யாராவது வந்து இந்த புக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்துறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு வரவங்க ஏதாவது எடுத்து அதை வாசித்து ஏதாவது தப்பாக பயிற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அகைன் நீங்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம், குரு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் கற்றுக்க முடியாது. அதான் குரு இல்லாத பால்னு சொல்கிறாங்க. அதுக்காக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி நம்ம சொல்லியிருந்தாலும் நமக்கு மறந்துருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூச்சு பயிற்சி மட்டும் செய்யறதுக்கான அத்தனை முறைகளும் இருக்கு. எல்லா யோகாவோட கோர்சஸ் மட்டும் இருக்கு. அதாவது கிளாஸ்ல என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு அது. திருமதி கண்ணகி அவர்கள். அனுபவத்தை சொல்லுங்க. இந்த அழகான மாலை நேரத்திலே இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திருவள்ளுவர் கல்லூரியில் வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிறவியில நானும் என்னோட தாயும் தகப்பனும் செய்த ஒரு புண்ணியத்தினாலேயோ என்னமோ இந்த ஊர்ல எனக்கு வேலை கிடைச்சு 2015 வந்து 10 ஆண்டுகளாக இந்த ஊர்ல தான் இருக்கு. இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கோம். பாப்பா தம்பி அடிக்கடி கூப்பிட்டு வருவோம். ஆனா யோகா செய்யணுங்கிறதுக்காக நிறைய நாள் யோசிச்சு போன 60வது அந்த இடத்துல தான் நான் வந்து சேர்ந்தேன். என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட அப்பா எனக்கு பெரிய குரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை நல்லா உழைக்கலைன்னா, எங்க அப்பா ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்குறாங்க, நல்லா உழைக்கலைன்னா நாளைக்கே கூட கடவுள் நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொல்லியும் பிடிங்கிப்பாங்க. இப்படியே சொல்லி சொல்லி என்னமோ உடல் நிலையாமை, செல்வம் நிலையாமை, இந்த கருத்துக்கள் எல்லாம் என் மனசுல சின்னதுல இருந்தே பதிஞ்சு போயிடுச்சு. அதுல என்ன வேலை செஞ்சாலும் அது தெளிவா செய்யணும், நல்லா செய்யணும் அப்படின்னு. அதே போல அந்த குரு ஒரு கோடி ரூபாய் முன்னாடி வச்சு யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அதை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வரவே வராது. அப்படியெல்லாம் வளர்த்து விட்டாங்க. அந்த குருவுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படி என்ன பொறுத்தவரை நான் எதுக்காக யோகா வந்தேன்னா, பிற துன்பத்தை அதிகமா ஏன் துன்பமா நினைச்சுப்பேன். அடுத்தவங்க யாராவது ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னா எனக்கு இப்போ 39 வருஷம் வயசு ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ரொம்ப மனசு சங்கடப்படுது. இப்போ நான் எல்லாமே கரெக்டா இருக்கு, இந்த மனதை கொஞ்சம் சரிப்படுத்தினா தானே நான் என் பிள்ளைங்களை பார்க்க முடியும். கடவுள் நல்ல வேலையை கொடுத்துருக்காங்க. மனதை சாந்தப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும். அந்த வேற ஒண்ணுமே இல்லை. குடும்பத்துல இந்த அம்மாவோட அருளால ஒரு குறையும் இல்லை. பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் என் வீட்லயும் ஒரு குறையும் இல்லை. இந்த இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்னோட பிரச்சனை இதுதான். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படி வந்துடும். அப்புறமா வீட்டுல இன்னும் ஒன்றும் வரல, கடவுள் புரியதில்லை. வந்துச்சுன்னா அப்போ தைரியம் அதிகம் வருது. என்னன்னா நம்ம தான் பார்க்கணும், இது காலையில் நேரமே எந்திரிக்கும், அந்த மாதிரி எல்லாம் தைரியம் வருது. ஸோ இந்த ஒரு மன பிரச்சனைக்காக தான், மன பதட்டத்துக்காக தான். யாராவது என் கூட சண்டை போட்டாங்கன்னா இப்போலாம் சாமி என்னை விட்டுருங்க, நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு மனது வந்து ரொம்ப வெண்மை ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, அது வளர்ந்த சூழ்நிலை அப்படி. 25 வருஷம் வரைக்கும் ஒரு தோட்டத்து வீடு, மனிதர்கள் அதிகமா பார்த்து பழகவே இல்லை. இந்த 10-15 ஆண்டுகளாக தான் மனிதர்கள் அதிகமா பார்த்து பழகுறோம். மனிதர்கள் வந்து சமயத்துல சிலர் வந்து எல்லாரும் நல்லவர்கள் தான், யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. சிலர் அளவுக்கு அதிகமா நல்லவங்களா இருக்கிறாங்க. அந்த ரொம்ப நல்லவங்க நம்மள சில நேரங்கள சங்கடப்படுத்துவாங்க. அந்த மனதை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த கலைக்குள்ள வந்தேன், இந்த யோகாவுக்கு வந்தேன்.
இந்த இடத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அதுதான் முன்னாடி நான் சொன்னது மாதிரி தான் நினைச்சுப்பேன். ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கோம், அதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி இப்ப வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. வயிறெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு, உடல் எடையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நல்லா இருக்கு. சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி ஜெயந்தி வாங்கம்மா. அதை பற்றி பரவாயில்லம்மா, மீதி நாள் வந்தீங்கல்ல. இல்லை, நம்ம எப்படி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க. அதே மாதிரி இந்த புக்கும் வாங்கிக்கிறேன். நீங்கள் நம்ம வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன சொல்றோம்னா ஒரு விழிப்புணர்வு பாட்டு சொல்ல சொல்றோம். உங்களுக்கு கிடைக்கிற இன்பங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கணும். நீங்க சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு அது தெரிய வரும். அதனால தான் அந்த ஃபீட்பேக் எடுக்க காரணமே தான் வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பாதிப்பாக இப்போ வந்தீங்க, இப்போ ஒரு கிளாஸ் நிறைவேறப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அதோட பாதிப்பு வந்து வீட்டு வந்திருக்கீங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன அதை அனுபவத்தை சொல்லிட்டு தான் நம்ம சொல்றோம். வந்து உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். யோகா கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வீரபாகு சாரும் எங்க சாரும் 37 ஆண்டுகள் ஒன்னா வேலை பார்த்தவங்க. சாரும் கூப்பிடுவாங்க, சாருடைய மகனும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் வரவே கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா அது ஒரு யோகாவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டாரு, என்ன கிடைக்குது அப்படின்னு நினைச்சு நான் வராம தான் இருந்தேன். இத்தனை வருஷம் ரொம்ப காலமா சார் கூப்பிடுவாங்க. அப்புறம் நிறைய சூழல்கள், நிறைய கஷ்டங்கள், அதாவது உடல் ரீதியாகவும் நிறைய வேதனைகள். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் நிறைய பிரச்சனைகள். கண்ணை மேடம் நானும் பக்கத்து ஊர் தோட்டம் தான். கண்ணை அவங்க அப்பா பற்றி பேசும்போது எனக்கு அழுக வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த தந்தை எவ்வளவு சிறப்பானவர்னு எனக்கும் தெரியும். அப்போ அவங்க வந்து 10 வருஷம் ஆகுது, நான் வந்து 20 வருஷம் ஆயாச்சு. நிறைய அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறது எனக்கு வழி தெரியல. எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம யாரையும் நம்பவும் முடியாது. நம்மள்கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி போய் நம்ம சொன்ன எந்த வழியை சொன்னோமோ அந்த வழியை சொல்லி ஒரு பெரிய கதையை உருவாக்கி சாண்டிலே நாவலை கொண்டுருவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே நம்மளால வாய் திறக்க முடிய மாட்டேங்குது. அப்போ யோசித்தோம், போவோம் யோகாவுக்கு போவோம். கண்ணகி வந்தாங்க, ரேவதி மேடம் வந்தாங்க, அப்புறம் அவங்க இந்துமதி மேடம் வந்தாங்க. இந்துமதி மேடம்லாம் எனக்கு பக்கத்து வீடு தான். இவங்க எல்லாரும் சொன்னாங்க, வாங்க மேடம் வந்து பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய உண்டு, நீ பார்க்கலாம் அப்படி தெரியுமா இருக்கும். ஆனால் நிறைய ஹெல்த் 15 நாள் ஃபீவரில் தான் நான் 15 நாள் வராமல் இருந்தேன் யோகா கிளாஸுக்கு. எனக்கு மெயின் பிரச்சனையாக இருந்து மூச்சு வாங்குறது, படி ஏற முடியாது. ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஏறதுக்குள்ள உள்ளே போய் 5 நிமிஷம் நிற்பேன். அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன்னான்னு சொல்லிட்டு தான் நிற்பேன். இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு. இங்கே வந்து மூச்சு பயிற்சி செஞ்சு பழகினதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம், இந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பயங்கரமாக டென்ஷனாகவே பயங்கரமாக கோவம் வரும். பசங்கள்லாம் சேட்டை பண்ணாங்கன்னா விட்டு காய்ச்சி விட்டுருவேன் காலேஜில். ஆனால் இப்போ அதெல்லாம் சரி, இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்படி தான் இருப்பாங்க, இவங்களை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் பொறுமையும் ஒரு நிதானமும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் கஷ்டமாக இருக்குது, 15 நாள் வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் படுற கஷ்டத்தை பார்த்து சாரே நீங்கள் மேடம் முடியலைன்னா உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். இன்னொன்று சாரையும் சொல்லி ஆகணும், பொறுமைசாலின்னு. நான் பொறுமைசாலி உண்மையிலே. அவருடைய அந்த பொறுமைக்கே நம்ம உட்காந்து யோகா படிச்சுக்கலாம். சார் வரமாட்டேங்குது சார் அப்படின்னு, பரவாயில்லப்பா பரவாயில்ல மேடம் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்றதுலே நமக்கு வந்து செய்யணும்னு தோணும். இப்படி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறதுக்கும் ஒரு குடும்பம் வேணும் உண்மையிலேயே. அது போக எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த வளாகம்
வந்ததுமே கோயிலுக்குள்ள போய் என்னெல்லாம் மனசுக்குள்ள இருக்குதோ ஒரு அம்மாட்ட சொல்ற மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அம்மாட்ட சொல்லி எல்லாம் ஒப்படைச்சிட்டு யோகா கிளாஸ்ல வந்து உட்காருவோம். திரும்ப போகும்போதும் போயிட்டு வரேன், இன்னைக்கு கதை முடிஞ்சுது, நாளைக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போவோம். இதெல்லாம் ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நாங்களும் இந்த ஊர் கிடையாது, நாங்களும் 37 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தவங்க தான். வேலை தந்த மண்ணை என்னைக்குமே தூற்றக்கூடாது, ரொம்ப மதிக்கத்தான் செய்கிறோம். வந்த இடத்துல இவ்வளோ நாள் சந்தோஷமா தான் இருந்தோம். இனியும் உள்ள நாடு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த யோகா கிளாஸ் எனக்கு நன்மை தான் செஞ்சு சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. திருமதி காயத்ரி. அனுபவத்தை சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஹாய். ஆக்சுவலாக வந்து யோகா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிறது வந்து ஜஸ்ட் மூச்சு பயிற்சி மட்டும்தான் அப்படின்னு தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யோகா அப்படின்னா உண்மையிலே அவ்வளோ இருக்குது. நம்மளோட உடம்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சுகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து தான் வந்து நான் பார்த்துருப்பேன். முடிஞ்ச நிமிஷம் ஒரு பொருளை நம்ம எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ யோசிப்போம். ஆனால் இங்கே வந்து என்னோட உடம்பு உண்மையிலே வந்து எவ்வளோ வளையுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் உணர்ச்சி சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா அற்புதமாக பயிற்சிலாம் செஞ்சாங்க. வந்து அவங்க வந்து மெஜாபர்ஸ் மில்லில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, மில்லுக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சு கரெக்டாக வந்து 5 காலத்தில் வருவாங்க. லேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து தவறாமல் வந்து நல்லபடியாக பயிற்சி பண்ணாங்க. அவங்க வந்து பயிற்சி பண்ணாங்க. வந்து அவங்களுக்கு வந்து இந்த இறையர்களும் குருவர்களும் கண்டிப்பாக கிடைக்க சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். முனைவர் ஆர் இந்து பாலு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய, அறியாமை மற்றும் அச்சத்தை எல்லாம் விலகக்கூடிய, அழிக்கக்கூடிய, மனதிலும் உடலிலும் இருக்கக்கூடிய துன்பங்களை அழிக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இந்த 3 பேருடைய வேலைகளை செய்யக்கூடிய குருவிற்கு வந்து என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த பள்ளி வந்து தென்காசி கீழப்புலியூர் சென்ட் மிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அங்கே படிக்கும்போது யோகாவுக்கு ஒரு புக்கு கொடுத்து யோகா கிளாஸ் தான் எங்களுக்கு நடக்கும். அப்போ படித்தது கொஞ்சம் மறந்துருச்சு. ஏன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். அதில் சார் ஒன்றுனா சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அப்போ அதில் யோகா வந்து என்னென்னா எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் டே வந்து நாங்கள் யோகா பண்ணுவோம். அதுக்கு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. கடற்கடை நாங்கள் வந்து எல்லா யோகாவும் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்து மேரேஜ் ஆகி இங்கே அம்மா கூட்டம் வந்ததுக்கு அப்புறமா தென்காசியிலேருந்து ஒரு டீம் வந்து யோகா கிளாஸ்லாம் எடுத்தாங்க. ஒரு 6 நாள் யோகா எடுத்தாங்க. அப்போ அதில் வந்து நீ யோகா படி அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் அனுப்புனாங்க. அப்போ அங்கே போய் படித்தேன்னா அதுக்கடுத்து எங்கெங்க யோகா நடக்குதோ அங்கெல்லாம் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பயிற்சி நான் வந்து முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க உடம்பு நல்லா வளைந்து நல்லா பண்ணுறீங்க பார்த்தா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த 20+30+ அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சமுத்திரத்தில் இங்கே நம்ம வீரபாபு ஐயாட்ட பயிற்சி படித்தவங்க தான் லதா மேடம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பயிற்சி மையம். அதில் நான் போய் சேரும்போது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப 2வது மாடி மேலே போய் ஏறி மொட்டை மாடியில் உட்காந்து செய்யணும். அது கொஞ்சம் கடினமாக இருக்குது எனக்கு. அங்கேயும் யோகா சொல்லி தந்தாங்க, மூச்சு பயிற்சி சொல்லி தந்தாங்க. 2 மாடி ஏற முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் நான் வந்து அதை விட்டுட்டேன்.
இங்க வந்து ரேவதி மேடம் பண்ணும்போது பூமாரி மேடம் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வர முடியல. இந்த முறை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது கண்ணகி மேடம் தான் வந்து கண்ணன் சார் நம்பர் அனுப்பி நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரேவதி மேடமும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன ஒரு உடல்நல குறைபாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா வந்து கடினமான பயிற்சி எதுவுமே கிடையாது. வீட்லயுமே வந்து ரொம்ப ஓய்வுலே தான் இருந்தேன்னா, எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து மூச்சு வாங்கக்கூடாது அப்படி டாக்டர் சொல்லி பயமுறுத்தி எதுவுமே ரொம்ப கடினமான வேலையோ சைக்கிள் ஓட்டுறதோ வாக்கிங் கூட ரொம்ப வேகமா நடக்காம மெதுவா நடந்து அந்த மாதிரி இருக்கும். வாசலை குடிஞ்சு கோலம் போடுறதுக்கு பயமா இருக்கும். குடிஞ்சு முடிச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் கண்டெய்னர்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போது ஒரு பயம் வரும் எனக்கு. கொஞ்ச நேரம் குடிஞ்சாலே வந்து 1 நிமிஷத்துக்கு மேல குடியும் போது எனக்கு வந்து மூச்சு ரொம்ப வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியா பேச முடியாத ஒரு நிலைமையும் இருக்குது. 1.5 வருஷமா நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில திருச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தது. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற மெடிசனால வந்து எனக்கு நர்வ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு எப்படி நம்ம வந்து வீணை இந்த மாதிரி எல்லாம் நரம்பை இழுத்து கடிப்போமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து எனக்கு இருந்தது. அந்த பாடி ஃபுல்லாவே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தது. எனக்கு அதை எப்படி சொல்லன்னு தெரியல. என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து ஒரு சிரமமா தான் இருக்கும், வெளியில காட்டிக்காம இருந்தேன். அப்ப இந்த யோகா கிளாஸ்க்கு வந்த உடனே அந்த யோகா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்ன கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் செக்அப் போயிருக்கும் போது அங்க உள்ள மேடம் சொன்னாங்க, நீங்க வந்து ஏரோபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏரோபிக்ஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும், படுத்தே இருக்கக்கூடாது வீட்டுல அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இங்க திருநெல்வேலியிலையும் டாக்டர்கிட்ட கேட்கும் போது சீனியர் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட போகும்போது யோகா பண்ணுங்க, ஆக்டிவா இருக்கணும், படுத்தே இருக்கக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யார்கிட்ட போனாலுமே சொல்லக்கூடியது யோகான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க ஏவிஆர் ஸ்கூல் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து வீட்லயே அவங்க ஒரு இடத்துல வந்து ஜூம்பா டான்ஸும் யோகாவும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அங்க போகும்போது என்ன இருந்ததுன்னா யோகா சொல்லி கொடுத்தாங்க. ஜூம்பால வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் நம்ம டான்ஸ் ஆடும்போது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா பவித்ரா சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம உடம்புல உள்ள கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும், நமக்கு டயர்ட்னஸ் தான் கிடைக்கும். ஆனா இந்த யோகால வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 8 நாளமில்லாத சுரப்பி 8 சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு எல்லாமே ஒரு கரெக்டா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அங்க வந்து டான்ஸும் யோகாவும் சொல்லும் போது அது மேட்ச் ஆகல. அந்த டைம்ல தான் நம்மளுடைய ரெகுலர் கோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சார் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இங்க வந்தாங்க. அப்ப அவங்க வந்து என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க, கண்டிப்பா யோகா போங்க, என்னோட ஒய்ஃப் வராங்க, ஒரு மீட்டிங்ல பார்த்தோம், அப்ப என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சு சொன்னாங்க, யோகா போங்க, கண்டிப்பா போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காகவும் என்னோட பணிபுரியக்கூடிய கண்ணகி மேடம் ரேவதி மேடம் சொன்னதுக்காகவும் சரி வரலான்னு சொல்லி வந்தேன்னா, நான் வந்ததுக்கு இப்ப நீங்க வந்து என்ன ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சு இந்த வேலை செய்ய அப்படின்னு சொன்னா கூட நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னால அது செய்ய முடிஞ்சது. அது தவிர நான் சார்ட்ட வந்து எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது சார் சொன்னாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. 1 வருஷம் இல்ல 1.5 வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் சார் சொன்னாங்க, அதை மறந்துங்கம்மா, அது உங்க பாடியோட செட் ஆயிடும், ஸ்ட்ரென்த் எல்லாம் அதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, நீங்க இப்ப ஃபுல்லா ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணி உங்களால முடியும் சொல்லி ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா வந்து செய்ய வச்சாங்க. அது வந்து நான் எந்த இடத்துலையும் நான் எவ்வளவோ இடத்துல யோகா கத்துக்கிறேன் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி இவ்வளவு பொறுமையா இவ்வளவு நிதானமா ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க மூச்சு பயிற்சி அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போதும் அதனால ஏற்படக்கூடிய பயம் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லி ஏதாவது வரலைன்னா கூட அந்த யோகாவை நமக்கு செய்ய வைக்கிறதுக்கு வந்து கண்ணன் சாரும் அவங்களுடைய பொண்ணு பவித்ராவும் வந்து ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அது வந்து எங்களுக்கு முதல்ல ஒரு பயம் தயக்கத்தெல்லாம் வந்து போய் அதுக்கப்புறம் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம், வளைய முடியுது, செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்கக்கூடியதா இருந்தது. அப்ப புரிய முடியுது. இந்த மூச்சு பயிற்சி செய்ய வந்து நிறைய எனர்ஜி கிடைச்சது எனக்கு. அப்புறம் அந்த மூச்சு வாங்குறது வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சது. மாடிப்படி ஏறி ஒரு பிரேக் எடுத்து மாடிப்படி ஏறுவேன். ஆனா தொடர்ச்சியா மாடிப்படி ஏற முடிஞ்சது. இதை விட என்ன அப்படின்னு சொன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி கல்லூரிக்கு வந்திருந்தேன். அவசரமா என்கிட்ட ஒரு புக்கு வேணும்னு கேட்டாங்க. குடுகுடுன்னு நான் ஓடினேன். என்ன மறந்து நான் பழைய மாதிரி ஓடினேன். என்னால ஓட முடியுது அப்படின்னு சொல்லி நான் ஓடி முடிச்ச பிறகுதான் நான் அதை யோசனை
ஓடினே மூச்சு வாங்கவே இல்லை. ஓடி போய் ஒரு புக்கு கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்தேன். ஸோ நிறைய, அதாவது நம்ம ஜாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்டிப்னஸ் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்போ அது எல்லா ஜாயிண்ட்டையும் வந்து நார்மலா தூளுக்கு எடுத்து எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ஆயில் போட்டு எல்லாம் என்ன பட்டி டிங்கரிங்லாம் பார்த்த மாதிரி ஓவர் ஆயில் பண்ண மாதிரி பாடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உடம்பு இலகுவா இருந்தது, நடக்க வைக்க எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்தது. உடம்பே லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. அப்ப அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன். கால் ரெண்டுலையும் உள்ள காலில் மட்டும் மதம் இருக்கும். அதுக்கு டாக்டர் சொல்லி டாக்டர் கொடுத்த மாத்திரை, அப்புறம் இன்னொரு டாக்டர் கொடுத்த மாத்திரை, மத்தியானம் சாப்பிட ஒரு மாத்திரை, எதுலையுமே சரியாகாத ஒன்று யோகா பயிற்சியில அந்த கால் மதப்பு உணர்வு இல்லாம போறது, கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது என்னால ஒரு இடத்துல, அது எல்லாமே சரியா போச்சு. அப்ப அந்த யோகா பயிற்சி பண்றதுனால இந்த உடல் சம்பந்தமா உள்ள எல்லா இதுவும் சரியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் நான் சிரிக்காமலே இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா யோகா பயிற்சி செய்யும் போது அது ஏதோ மனசுல உள்ள அந்த பிரெயின்ல உள்ள 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்குது இல்லையா, டோபமைன், செரோட்டோனின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஹாப்பி ஹார்மோனும் சுரக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். வாய் விட்டு சிரிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு. கண்ணை படம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு மனசுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த ஹாப்பினஸும் வந்தது. ஸோ இந்த யோகம் அப்படின்னு சொன்னாலே மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு. அப்ப அந்த பயிற்சிகள் மூலமா நம்ம ஒழுங்கா சார் சொல்றத கேட்டு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல்நிலையிலையும் மாற்றம் வருது, நமக்கு தன்னம்பிக்கை வருகிறது, நமக்கு மனதிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. அப்புறம் மேடம் சொல்லும் போது எனக்கு எம்பத்தி ஃபீல் வருது அப்படின்னாங்க கண்ணகி மேடம். இப்ப வந்து யாருமே வந்து அந்த எம்பத்தி ஃபீல், யார் அடுத்தவங்களுடைய நிலையை பார்த்து அந்த மனசு இறக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளே வரமாட்டேங்கிறாங்க. இதை வச்சுதான் அந்த மதராசி படமே எடுத்துப்பாங்க. சிவகார்த்திகேயன் வந்து எல்லாரையுமே தன்னுடைய தகப்பனா தன்னுடைய அம்மாவா அப்படி நினைக்கக்கூடியது. அது வந்து ஒரு பெரிய குற்றமா அது கிடையாது. பட் நம்ம உடல்ல பாதிக்காத அளவுக்கு அந்த எம்பத்தி ஃபீல் இருந்தாதான் நம்ம மனுஷனா அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு அர்த்தம். அதுதான் அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கிறது. அது எப்பவுமே எனக்கும் உண்டு. அந்த மேடம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, அழுவாங்க, நான் பார்த்துருக்கேன். என் மனசை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, கிளைக்கு கிளை தாவக்கூடிய குரங்கு மாதிரி அப்படின்னு. ஆனா அந்த குரங்கினுடைய பிடியும் நம்ம கையில வச்சுக்கிறதுக்கு இந்த யோகம் வந்து நமக்கு, யோக பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்கும். இதுல வந்து தொடர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் இருக்கிறது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன், செண்பகாதேவி தாயும், திருமூலர் ஐயாவும், நம்மளுடைய குருவும், நம்மளுடைய அருளும் கிடைத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டி, சூழ்நிலைகள் எல்லாம் சாதாரணமாக அமைய வேண்டும் என்று எல்லாத்தையும் வேண்டி விரும்பி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி குருவிற்கும் வணக்கம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. திருமதி செல்வி பேச போறியா? அவர் வரமாட்டாரு, சங்கர் கூட வரமாட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி. நான் வந்து யோகா பண்ணி எனக்கு வந்து நிறைய மாற்றம் நடந்துச்சு. எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு சரி, நான் முதல்ல எப்படி இருந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியும். அப்புறம் எல்லாரும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வேகமாக நடந்து, அதாவது நான் ரொம்ப ஸ்லோவாக தான் இது பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நல்லா எனக்கு மாறி இருக்குது. அது மாதிரி ஆசனம் நான் முதல்ல வந்துருச்சு, இப்போ உள்ளது வந்து எனக்கு நிறைய ஆசனம் வந்து கொஞ்சம் வருது. போன டைம் வந்து எனக்கு வரலன்னு சொன்னேன், அதுதான் இப்போ வருது. அதனால அது கொஞ்சம் இதாச்சு. நான் தொடர்ந்து இது செய்வேன். இன்னும் கொஞ்சமும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவேன். ரொம்ப நன்றி. திருமதி லாவண்யா. எல்லாத்துக்கும் மாலை வணக்கம்.
இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம், அதுக்காக தான் இங்கே வரவே இருந்தேன். லாஸ்ட் கிளாஸே வந்தேன், இந்த கிளாஸும் வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். வந்து நல்லா அந்த யோகா பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு சேஞ்ச். எனக்கு இந்த ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து வீசிங் எங்கேயும் வரல. நிஜமாக அது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வரப்போ அப்போ தான் சிசேரியன் பண்ணி வந்ததுனால உடம்பு வளையவே செய்யாது. எப்படி லைட்டாக குடிஞ்சாலுமே முதுகில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி ஆனாலும் சார் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க அப்படிம்பாங்களா. அப்போது நம்ம கொஞ்சம் தூரம் பண்ணையிலே அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது எப்படினாலும். ஆனால் இந்த கிளாஸ் வரையில் நிஜமாக ரொம்ப சேஞ்ச். அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. சில இதெல்லாம் அப்படியே வளையிறப்போ கை கால் தன்னாலே வெளியுது, எப்படி நம்மளால முடியுது அப்படின்னு அது ஒரு ஆச்சரியமாகவே தான் இருந்தது பார்க்கறதுக்கு. நம்மளால இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பெயின் எல்லாமே ஆனால் நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ இது பண்ணுறப்போ உடம்புலையுமே நல்லா உடம்பெல்லாம் குறையுது. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னுமே 2-3 கிளாஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அந்தளவுக்கு இருக்குது நல்ல சேஞ்சு. உண்மையிலே இது சொல்லிக் கொடுக்குற சார் வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக அந்த ஒரு பொறுமைலாம் வந்து யாராலுமே முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து முடியாது அப்படின்லாம் உட்காந்துருப்போம். இல்லை லைட்டாக பண்ணுங்க வந்துடும் அப்படின்வாங்க. அப்போ லைட்டாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனே இல்லை இன்னும் கொஞ்சம் தான் அப்படிங்கிறப்போ அப்படி கம்ப்ளீட்டாகவே ஓரளவுக்கு அந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணுற அளவுக்கு இருக்கும். நிஜமா எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. தேங்க்யூ எல்லாருக்கும். திருமதி ரேவதி. அவங்க தான் போகணும். அவங்க அவுட் ஆஃப் எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு 3வது நீ சொல்றது. ஸோ என் பேச்சு கேட்டுட்டே இருக்கணும். சொல்லவே என்ன சொல்றது. ஃபர்ஸ்ட் வீரபாகு சார்ட்ட கற்றுக்கணும்னு வந்ததுக்கு முன்னாடி அவங்க காலேஜில் பார்த்துட்டேன். அந்த ஜூன் 21 ஜனவரி 21 யோகா டே ஜூன் 21 அப்பெல்லாம் வருவாங்க. என்னோட வயசானவர் சார் இங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒர்க் பண்ணுறாங்க, வயசானவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம போகிற வழியில் ஆடிட்டோரியத்தில் செஞ்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படியே பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் தெரியும் இவர் பேர் தான் வீரபாகு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் போனதில் நான் 2-3 மீட்டிங்குமே சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம்னால வீட்டில் உள்ள ப்ராப்ளம் அதனால தான் வந்து சாரை போய் நேராக பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்தேன். நான் 58வது பேட்சில் வந்தேன். நான் அப்பையில் வரும்போதும் காலேஜில் 4 பேர். நாங்கள் எப்பயுமே காலேஜில் உள்ளவங்களே கூட்டிகிட்டு தான் வருவோம். 4 நாளாக தான் வருவோம். இந்த தடவை 4, போன தடவை 4 அப்படியே வந்து செய்யும்போது அவங்க பேச்சு சாரோட பேச்சில் தான் நம்மளோட மன மாற்றம் வந்து ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியும். இன்னும் இந்த தடவை உள்ள அடுத்த தடவை வந்துடுவாங்க. நான் 13 வராங்களா, தயவுசெய்து சாரை எங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு அனுப்புங்க சார். அவங்க செய்யக்கூட வேணாம், பேசுறதுக்காகவாது அவங்களோட பேச்சை கேட்கணும் எங்களுக்கு. அதுக்காகவாது நீங்கள் திரும்பவும் அவங்கள வர வைக்கணும். ஸோ அது கண்ணன் சார் செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாரும் வருவாங்க. நாங்கள் அடுத்த பகுதியும் நாங்கள் எல்லாருமே சார் முன்னாடி நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இதனால என்ன சேஞ்ச் ஓவர்னு சொல்லும் போதுன்னா இந்த இடத்துல வரும்போது நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவிட்டி நம்மளை வந்து தூரம் போயிடும். நம்மளோட பழகிற நண்பர்களும் கெட்ட எண்ணத்தில் இருக்கிறவங்கள நம்ம கிட்ட நெருங்கவே விடாத மாதிரி தான் எனக்குலாம் தோணுது. என் லைஃப்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது என் ஹஸ்பண்டும் இப்போ அவரும் 3வது பேட்ச் வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்ததுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே ஆர்வம் வந்து கிளம்பி வந்து செய்யறாங்க. ஆனால் இந்த தடவை தான் என்னாச்சுன்னா மழை காரணமாக சோம்பேறி ஒரு தடைன்னு சொல்லுவாங்களே, அந்த சோம்பல் பெரும் தடையா இருந்து வரவே இல்லை. 10 நாளைக்கு மேல 10 நாளைக்கு மேல லீவ் போட்டாங்க. ஸோ அடுத்த தடவையும் கன்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. உடல் குறையுதுன்னு அடுத்தவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வா அப்போ அடுத்த தடவை நம்ம போயிடணும். இதே கன்டினியூ பண்ணிடணும். விட்டோம் வீட்டில் அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்கலாம் ஆரம்பிப்போம். அப்புறம் திரும்ப அழகே வந்துடுவோம்னு சொல்லுவோம். இதோட நாங்கள் எல்லாரும் வரும்போது இங்கே எல்லாம் ஜாலியாக தான். நாங்கள் கேர்ள்ஸ் டீம் எல்லாமே என்ன தான்
நல்லா பேசி சிரிச்சு யாருனாலும் ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டேன். ஒரு ஆஃப்டர் சொன்னோன்னா எல்லாரும் சொல்லலாம், முதல் செல்வி மேம், அடுத்து அங்கே லாவண்யா மேம், கண்ணகி மேம், அண்ட் இது எல்லாருமே ஆனால் செஞ்சிடுவோம். கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு சின்சியரா எல்லாமே பண்ணணும்னு நினைக்கும். என்ன சார்? கண்டிப்பா உண்மைதான். நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஏன்னா அந்த வார்த்தை நம்மளே காம்ப்ளிமெண்ட் வாங்கிக்கணும்ல. ஸோ நாங்கள் எல்லாமே சின்சியரா பண்ணோம். வீட்லயும் தொடர்ந்து சின்சியரா பண்ணுவோம். அடுத்ததுலயும் நாங்கள் கன்டினியூ பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த இடம் நல்லதா அமையட்டும். எல்லாருக்குமே நல்ல சுகங்கள், உடல் சுகம், மன சுகம் எல்லாமே நல்லபடியா வரும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இங்க வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி. உண்மையா வந்து ஆண்கள் அணியோட பெண்கள் அணி தான் பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் வந்து குறைந்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கரெக்டாக தவறாமல் கரெக்டாக வந்துடுறாங்க. ஒரு ஆர்வத்தோடு செய்கிறாங்க. வந்து ஆண்கள் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்து அடுத்து 3 நாள் தொடர்ச்சியாக லீவ் எடுத்துக்கிறாங்க. வந்து உண்மையாக தான் வந்து இல்லைங்களா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ண அவங்க சொன்னாங்களே வந்து எதிர்மறை சிந்தனையோட நம்ம விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. வந்து இந்த பயிற்சி யோகா பயிற்சி பண்ண நம்மளோட 6ஆம் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் லெவல் அதிகமாகும் போது நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றின எதிர்மறையான சிந்தனைகளை நம்மளை விட்டு விலகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த யோகாவோட மதிமையே அதுதான். அது மட்டும் இல்லாமல் மனம் வந்து சார்ந்தாடக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமையே நம்ம மனசு வந்து சார்ந்தாடக்கிட்டே இருக்கும். வந்து அது இந்த இந்து பலம் சொன்னது மாதிரி வந்து டென்ஷன் எடுக்கிறது, கோவப்படுறது, இந்த மாதிரி கோவப்படுறது அதெல்லாம் வந்து தன்னை அறியாமே அதெல்லாம் குறையும். எல்லாமே குறைஞ்சி யோகா மற்ற பயிற்சியை காட்டிலும் யோகா பயிற்சி முதன்மையான பயிற்சி அப்படின்னா யோகா பயிற்சி. ஏன் அப்படின்னா இதான் வந்து நம்ம மற்ற பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகும். இது எனர்ஜி லாஸ் ஆகும். ப்ளஸ் இது பூஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ள மனசையும் உடலையும் பூஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வந்து அதே மாதிரி உடல் வந்து ஒரு பாரமே தொடாது. இங்கே வந்து உடம்பு குண்டாக இருக்கிறேன், என்னால் முடியுமா அப்படின்னு நினச்சா அது வந்து முடியும். அதுக்கு உதாரணத்துக்கு செல்வி மேம் சொன்னாங்க. வந்து இப்படி நம்ம காசை தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய முடியாதவங்க வந்திருக்காங்க. போகும்போது ஒரு ஆனந்தமாக போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யணும். வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் உறவினரோ நண்பரோ வந்து உங்கள் வீட்டோட குழந்தைகளோ உங்கள் மனைவியோ எல்லாரும் இதை வந்து தெரிஞ்சு ஆரோக்கியமாக இருக்கணும். வந்து அதனால் உங்கள் ஸ்க்ரீன் பக்கம் வந்து சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். வந்து அடுத்து வந்து இந்துமதி மேம், 6 இந்துமதி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நான் வந்து இதில் வந்து 3வது பேட்சாக அட்டன் பண்ணி முடிச்சிருக்கேன். 59, 60, 63. நான் ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப நாளாக யோகா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. நான் நியூட்ரிஷன் வெல்னஸ் கோச்சாக 12 வருஷமாக இருக்கேன். அதனால் அதையும் தாண்டி எனக்கு ஹெல்த் ஓரளவு நல்லா வச்சுக்கிட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து அங்கே வந்து என்னோட உடம்பு நல்லா வச்சுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு யோகா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே கற்றுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு கொஸ்டினாக இருந்தது. அப்போ நான் இந்த ஊரில் தேடி பார்க்கும்போது சாரை பற்றி விசாரிச்சு, சார் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னா அப்போ எங்கே சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டு சாரோட நம்பரை தேடி சார் நம்பரை வாங்கி கேட்குறப்ப நான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது சார் வந்து பேங்காக்கில் இருக்கேன், நான் இப்போ எடுக்கிறேன், என் பையன் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு என் நம்பரை வாங்கி சேவ் பண்ணிவிட்டு சாரோட நம்பரை நான் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப சார் ஊருக்கு வந்தோடனே அந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த நம்பரில் வந்து யோகா வகுப்பு தொடங்குது. அப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் எது என்னோட இதில் இருந்ததுனால எனக்கு அந்த சமயம் வர முடியாமல் ஒரு 10 நாள் கழிச்சு இங்கே வந்தேன். வரும்போது 10 நாள் ஆகிட்டு யோகா கிளாஸ் நான் வந்து வாரேன். யோகா கிளாஸ் நடந்துருக்கு, நான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து உட்காந்து பார்த்துட்டு முடிஞ்ச உடனே கேட்டேன், இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு 10 நாள் ஆகிட்டு நீங்கள் அடுத்த கிளாஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நம்ம வந்து நம்ம தேக்கப்பட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் எப்போன்னு கேட்டு வச்சுட்டு அடுத்த கிளாஸில் நான் வரும்போது நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, உடம்பு அளவு நான் ஓரளவு வெயிட்டெல்லாம் குறைச்சி ஓரளவு உடம்பு நல்லா இருக்கு. எனக்கு திடீர்னு 2 கால்லையும் வலி வராது. புதிங்கால் வலி 2 கால்லையும் ஃபஸ்ட்டு ஒரு காலில் வந்தது, அப்புறம் 2 கால் வந்து எனக்கு நடக்கிறதுல கஷ்டம். ஏன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும், காலில் வந்து கேல்கேனியம் அப்படிங்கிற ஒரு எலும்பு 2 கால்லையும் வளருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க, டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப இல்லை, ரொம்ப நேராக தான் போகிறது. ஹெல்த்தை வச்சு கொஞ்சம் ஒரு அளவு நான் கற்றுக்கிட்டனால என் உடம்பை நான் நல்லா வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கேன், ஊசி போடுறேன், மாத்திரை போடுறேன், எனக்கு வந்து குறையவே இல்லை. அப்போ ஆர்த்தோ டாக்டர் முடிச்சு அவர் சொல்கிறது, நீங்கள் ஃபிசியோதெரப்பி பாருங்கன்னு அவர் காட்டி சொல்கிறாரு. உடனே ஃபிசியோதெரப்பி போய் பார்க்குறேன். அவர் எக்ஸசைஸ் அதுன்னு சொல்லி கொடுக்குறாரு, அதையும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. உடனே செருப்பெல்லாம் மாற்றுங்க அப்படின்னாங்க. உடனே ஒரு
சொல்ல சொல்ல ஒரு செல்ஃபாக வாங்கி மாற்றிப்பாங்க. அப்பவும் எனக்கு வலி குறையும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக யோகாவில் வந்து ஜாயின் பண்ணுறேன். பண்ணோடனே சார்ட்டு சொல்லிட்டு தான் வந்து சார் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு காலெல்லாம் வலி இருக்கிறது, ஒன்றும் செய்யாது, நீங்கள் வாங்க வந்து பண்ணுங்க சரியாயிடும். எனக்கு அவ்வளோ பேருக்கும் உடனே சரியாயிடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். வந்து ஒரு 10 நாள் நான் வரும்போது டேப்லெட் போட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு இருந்து தான் சார்ட்டு வந்து நான் சொல்லிட்டு யோகா பண்ணுறேன். அந்த பேப்பரில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எழுதுனாங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு அதை எழுதுனேன், காலில் வலி இருக்கிறது. கரெக்டாக நான் முதல் வாரம் டெய்லி மாத்திரை போட்டுருந்தேன். வந்து ஒரு வாரத்தில் 2 நாளுக்கு ஒருக்க மாத்திரை ஒரு வலியிலலாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னாங்க சார். 2 நாளுக்கு ஒருக்க போட்டேன். அதுலேருந்து 2வது வாரம் வாரத்துக்கு 1 நாள் தான் போட்டேன். எனக்கு வலி கொஞ்சம் குறையும், பரவாயில்ல வலி குறையுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அது வந்து கண்டினியூ வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் முடிக்கிறதுக்குள்ள என்னோட வலி வந்து ஒரு 70% வலி எனக்கு போயிட்டு நான் இந்த இதில் என்னால் தரையில் வந்து நடந்து வர முடியாது. நைட்டு நான் எந்திரிச்சு பெட்டை விட்டு காலை கீழே வச்சு பாத்ரூம் போனாக்க 1 நிமிஷம் நின்று டக்குன்னு என்னால் மூவ் பண்ண முடியாது. அதுலேருந்து எனக்கு அந்த 10 பேரில் எனக்கு அந்த வலி 70% வலி போச்சு. டேப்லெட்டை கண்டினியூ பண்ண டேப்லெட் போட்டதாகவே நான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா கண்டினியூ அந்த கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பேஜ் முடிச்சு அடுத்த பேஜ் முடிச்சு நான் 3வது பேஜ் முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வலிங்கிறதே இல்லை. நான் மட்டும் இல்லை, இன்னி நிறைய பேர் பயனடைந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குற ஆர்வம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக யோகா கிளாஸ் ஒரு டீமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கே நாங்கள் வந்து நல்ல எல்லாருமே ஒரு நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கு வரதுனாலே ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர மாதிரி சாயங்காலம் எப்படா ஆகுதுன்னு இருக்கு. 4:30 மணியை பார்த்துட்டு எப்படா வருவோன்ட்டு இருக்கும். ஒரு நாள் வந்தனாக்கா 2 நாள் லீவ்னா அடுத்த நாள் கஷ்டமாக இருக்கும். ஓடி வருவோம். நாங்கள் எல்லாருமே 3 பேருக்குமே அப்படி ஆர்ச்சனை மாதிரி லேடிஸுங்கிற மற்ற எதுவுமே பேச மாட்டேங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கு எங்களுக்கு. எல்லாருமே 4 மணி விட்ட உடனே நாங்கள் போகவும் மாட்டோம். யாருமே கொஞ்சம் எல்லோரும் கதைலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். இங்கே வந்து இந்த சாமி கும்பிடுறது இந்த இடத்துக்கு வரதே உண்மைக்குமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எனக்குள்ளே என்ன மாற்றம்னா எனக்கும் கோவம் நிறைய ஒரு டக்குன்னு வரும். இப்போ என்கிட்ட அந்த கோவம் நல்லாவே குறைச்சிருக்கு. அதை தவிர்த்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுனால இப்போ எனக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடுறதுலையும் ஒரு ஆர்வம் என்கிட்ட இருந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி அளவுக்கு எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தோன்றதில்லை. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். தவிர்க்க முடியாத இடத்த சாப்பிட்டுக்கிறேன். அதை தாண்டி நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த 2 மாதம் எனக்குள்ளே வந்துருக்கு ஒரு அமைதி கிடச்சிருக்கு. இவங்களாம் சொல்கிறாங்க மேடம் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எனக்கு பயமாக இருக்கிறாங்க, பதட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே கண்டினியூவாக வாங்க. அந்த நம்ம மூச்சு பயிற்சி யோகா பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். எல்லாரும் அவங்க மேடம்லாம் சொல்லும்போது பயப்படுறாங்க, நான் அது பண்ணால் வலிச்சிருமா அப்படின்னு. சார் உடனே சொல்லுவாங்க ஒன்றும் செய்யாது பண்ணுங்க. உண்மைக்குமே கண்ணன் சார் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க சார். கண்ணன் சாருக்கு நல்லா கைத்தட்டி வந்துருக்கோம். ஆனால் நம்மளால முடியாது அப்படிங்கிறத சார் வந்து நம்மகிட்ட வந்து உடச்சிருவாங்க. முடியாதுன்னு எல்லாருமே சொல்லுவோம், கொஞ்சம் அப்படின்னு நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அது இல்லாமல் பவித்ரா அந்த பொண்ணும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். அவளும் நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு பண்ணுறோம். இதை பண்ணுறதுனால இந்த பயன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். இது மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய டீம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் புது அறிமுகமாக கிடச்சிருக்காங்க. எல்லாருமே திரும்பவும் வரணும். எல்லாருக்கும் தைரியம் வந்துடும். ஒன்றும் பயப்படாதீங்க, கட்டைக்கு வேண்டாம், இந்து பலம் வேணாம், எல்லாருமே மனசு தைரியமாக வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. உண்மைக்குமே யோகா பண்ண நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏற்கனவே எனக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. நான் என்னோட முக்கியமாக ஹெல்த்தை எல்லாருமே நல்லா பார்த்துக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகாத ஒரு லைஃப் வாழணும். இருக்கிறதே கஷ்டம் ஹாஸ்பிட்டல் போகிறது தான். யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி கூட வர மாட்டாங்க, பொண்டாட்டி புருஷன் கூட வர மாட்டாங்க, பிள்ளைங்களும் வர மாட்டாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர்லாம் அவங்கவுங்க இடத்துல தான் இருப்பாங்க. வழியும் வேதனையும் வரும்போது நம்ம தான் கஷ்டப்படணும். அப்படிங்கும்போது நாம் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா நம்ம கூட இருக்கவங்க நம்ம இன்னும் நல்லா பார்த்துக்கணும். இதை தவிர்த்து உணவு பழக்கத்தை எல்லாருமே கொஞ்சம் சரியாது. ஏன்னா நான் ஒரு நியூட்ரிஷன் வெல்னஸ் கோச்சா இருக்கிறதுனால சொல்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, நம்ம தண்ணி குடிக்கிறதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து இதுலேயும் சில விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா சார் அதையும் சொல்லுவாங்க. இப்படி சாப்பிடுங்க, யோகா முடிச்ச உடனே தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாடி ஹீட் ஆகும். நம்ம தண்ணி குடிக்கிறது, தண்ணி நல்லா குடிச்சு காய்ச்சல் வந்தாலே எல்லாரும் டயர்டாக சோர்ந்து போயிடும். தண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன் நமக்கு தண்ணி தான். அது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல தண்ணி பக்கத்தில் இருக்கும். நம்ம தாமிரபரணி கரையில் இருக்கும். தண்ணி நல்லா குடிங்க. காய்கறிகள் வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. மழை நேரம் அப்படின்னு யாரும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாம இருக்காது. எந்தெந்த ஃப்ரூட்ஸ் சீசன் ஃப்ரூட்ஸோ அதை எடுத்து சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. நார்ச்சத்து காய் வந்து நிறைய சாப்பிடுங்க. அது நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும். மோஷன் யூரின் நல்ல உடம்புல இருந்து வெளியே போனாலே உடம்பு நல்லா. நம்ம உடம்பு சரியில்லைங்கிறத நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசும்.
இன்னைக்கு ஒரு வயிறு சரியில்லைன்னு நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது. இல்லை இருந்தாலும் நம்ம நைட்டு எப்படியா சாப்பிடணும் அப்படின்னு செய்யாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம லேடிஸ் நம்ம கிச்சன் நம்ம கண்ட்ரோல் தான். நாம சரியானா நம்ம ஃபேமிலி சரியாயிடும். நம்ம நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்காக தான் சொல்லி கொடுக்கணும். அதனால லேடிஸ் எல்லாரும் சாப்பிட்டுனாங்க. நாங்கள் லேடிஸ் இருந்தாலும் நாங்கள் ஆர்வமாக தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் நிறைய லேடிஸை கூட்டிகிட்டு வருவோம் சார். ஜென்ஸை நீங்கள் குறைச்சி சொல்லிடாங்க, அப்புறம் வீட்டில் போய் இருக்கலாம். எல்லாருமே கண்டினியூவாக வந்ததுக்கும் இனிமேல் வரப்போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். இந்த நேரத்தில் நான் வீரபாகு சாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். சங்கர் சார் ஃபவுண்டேஷனுக்கும் ஐயா உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் உங்களை டெய்லி பார்த்தனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ உற்சாகமாக இருக்குது. எல்லாம் அங்கே தான். அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு நன்றி சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த நான் கொடுக்கல, ஏன்னா அவர் இடம். குருநாதர் இடத்துல நாங்களே இருக்கோம், எங்கள் இடத்துல அவர் இல்லை, புரியுதா? அதனால் நாங்களே இங்கே இருக்கிறப்ப நீங்கள் ஒரு இருக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அதனால் நீங்களே இருக்கலாம். வாங்க. இல்லை பரவாயில்ல. ஸோ நான் எமோஷன் ஆனது ரீசன் வந்து எனக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்கல்ல, அதையே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமலே வந்து எமோஷன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு மைக்கு கையில் கொடுத்தா எவ்வளோ நாளாலும் பேசினா ஏதோ ஒரு டாபிக் எடுத்து என்னால் பேசக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்குள்ளே உண்டு. ஆனால் இன்னைக்கு தெரியுது அவங்க 2 பேரும் பேசி என்னை அறியாமலே நான் வந்து ஒரு எமோஷன் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. உண்மையிலே இங்கே வர்றது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். நான் லேட்டாக வருவேன், ஆனால் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து அந்த யோகாவை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ப்ரைமரி எக்ஸசைஸ்லாம் நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு பண்ண டைம் இருக்காது. ஆனாலும் அவங்க அதை பொறுமையாக உட்காந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வந்து அவங்க எனக்குள்ளே வந்து இது பண்ணாங்க. அது மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே நான் இப்போ என்னால் ஒன்று பண்ண முடியலன்னா அவங்க நான் பண்ணனா அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இங்கே வரையிலே இருக்கும். போகும்போது சரி எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக பேசிட்டு ஏதோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ உண்மையிலே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வந்ததுக்கு. ஸோ என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, பரவாயில்லையா உடம்பு நிறைய வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும். ஆனால் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ யோகா போனதுலேருந்து கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த எனக்குள்ளேயே அந்த இதை வந்து நிறைய நான் உணர்றேன். அது மாதிரி எங்கள் அக்கா சொல்லுவான், யோகா போக ஆரம்பிச்சிருந்து இப்போ ஏதோ அழகாக தெரியல அப்படின்பா. ஸோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த யோகா பண்ணுறதுல. ஸோ இன்னும் நிறைய நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் வரேன். அந்த இறைவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமா? இறைவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து அது மாதிரி அப்பா பார்க்கும்போதும் சரி, அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு புன்னகையோடு அவங்க இருப்பாங்க. சரி பவித்ராவும் சரி, நான் எனக்கு இப்போ பண்ண முடியலன்னா உடனே அண்ணா போயிட்டு பவித்ரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேரிங்காக எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ. ராமையா வந்திருக்காரு. இவரை போடுவாங்க, மதுபாலன் போடுங்க. திரு மதுபாலன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடம் ஒரு மிகவும் புண்ணியமான இடம். அதனால தான் என்னமோ குரு அம்மாள் அவங்க முன்னாடி வந்து பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப புண்ணியமோடு இருக்குது. நம்ம மனசும் உடம்பும் நல்லா ஒத்துழைக்குது இந்த யோகா பண்ணுறதுக்கு. சொல்லிக் கொடுத்த திரு கண்ணன், இளங்கூர் கண்ணன் சாமி எல்லாருக்கும் மிகவும் நன்றி. மேபி நான் தான் ரீசன் யாரும் சொல்லிக்க மாட்டேங்க நினைக்கிறேன். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டு தரையில் உட்காருறது ஒரு 20 வருஷமாக நான் தரையில் உட்கார மாட்டேன். 2 பொண்ணுங்களுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஹிந்துவிசமில் மேடையில் உட்காரணும். அந்த உட்காரணுன்ற ரீசனுக்காக தான் நான் முதல்ல யோகா பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு வந்துச்சு முதல்ல. 2வது இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன். வேலைக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம், சைக்கிள் ஓடுவோம், வில்லேஜ்லலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். திரும்ப டிப்ளமோ படிக்க போனோம். படிப்பு வீடு பெருசாக ஒன்றும் பண்ணலை. காலேஜ் படிக்கும்போது ஸ்டில் பெரிய காலேஜ், நல்ல கிரவுண்டு, ஃப்ரெண்ட்ஸு, ஓரளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். வேலைக்கு போகும்போது வேலைக்கு போகிறதும் சாப்பிட்றது தூங்குறது அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு
இப்படி ஒரு யோகா சென்டர் இருக்குன்னு சொல்லி காளிதாசன் கோபாலுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க, பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சரியான சோம்பேறி, எழுந்திரிக்கிறது கடைசி 10 வருஷம் 7:30 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சது இல்லை. முதல்ல எழுந்திரிக்க முடியுமான்னு எனக்கு சொல்லி ஒரு சந்தேகம். நம்ம ஃபஸ்ட்டு டிசிப்ளின் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு 1 மந்த் அவங்க கூட சேர்ந்து காலையில் எழுந்திரிச்சு டிசிப்ளின் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% அட்டண்டன்ஸ் வந்துருச்சு. வந்துட்டேன். கம்பெனியோட வேலையாக 1 வாரம் வர முடியல, மற்றபடி அட்டண்டன்ஸ் போட்டேன். யோகா செய்கிறமோ இல்லையோ அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும்ட்டு அந்த இதுதான் ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி இங்கே கொண்டு வர வச்சுச்சு. ஆல்மோஸ்ட் என்ன முடியுமோ அது செஞ்சேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னால் என்னோட உட்காரக்கூடிய டைம் வந்து 1/2 மணி நேரம் தான் எனக்கு வேலிடிட்டி, தரையில் உட்காரன்னு சொல்லிட்டு அங்கே தான் இடம் புக் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களாம் உட்காந்துருக்கோம், அங்கே உட்காரலாமான்னு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச இந்த யோகா மூலமாக கிடைச்ச ஒரு வெற்றி. இன்னும் எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னும் வரக்கூடிய இன்னும் 2-3 பேட்ச் வரணும்னு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக வருவேன். ரொம்ப பொறுமையாக முதல் 1 வாரத்துக்குள்ளேயே எல்லா எக்ஸசைஸ் ஆல்மோஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாரு. கடைசி நாள் வரைக்கும் இல்லை கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யோசிச்சு தப்பு பண்ணிகிட்டு இருப்போம். அதையும் கரெக்டாக கேப்சர் பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு நாள் முடியறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முடிந்த வாரத்தில் தான் சொன்னேன். நான் சூரிய நமஸ்காரம் 7வது 8வது வருஷம் தப்பாக பண்ணுறேன்னு இவருக்கு கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. அடுத்த 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி அதை எப்படி பண்ணணும்னு ட்ரைக் பண்ணி சொல்லிக் கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் 40 நாளாக அதே இது பண்ணணும். 42-43 நாளில் தப்பு பண்ணுறோம். அது மனசுக்குள்ளே அந்த கேள்வி வந்துச்சு, வந்த உடனே அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. மேபி காலை கேள்வி வச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து வீரபாபு சார் நிறைய கதை சொல்லிக் கொடுப்பாருன்னு நானும் கேள்விப்பட்டேன். அவர் கிளாஸ் எடுத்து கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல இந்த இவங்களோட ஆசை வந்து நிறைஞ்சி இருக்கு. இங்கே வரும்போது ஒன்று நமக்காக வருவோம், இன்னொன்று நம்ம கூட வரவங்க வராங்களே, நம்ம அன்றைக்கி வராமல் வந்து அடுத்த நம்மளை கேள்வி கேட்பாங்களே, கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் பார்ப்பார் அவர் எனக்கு வரலையோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அதுக்காகவே வருவோம் நம்ம. மிகவும் நன்றி, தேங்க்யூ. அதாவது இந்த யோகா பயிற்சி பெற்றதுனால ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி கவனம் செலுத்துவோம். அதாவது ஒவ்வொரு நபர்களையும் தனி கவனம் செலுத்தி அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். ஆனால் பின்னாடி ஒழிஞ்சிருந்து தவறாக பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நான் பார்க்காம இல்லை, கண்டுபிடிச்சிருவேன். இருப்பினும் அதை வந்து நான் வந்து சரியாக கண்டுக்கிடாமல் அவங்க பணம்போக்கிலையும் கொஞ்சம் போட்டு அவங்களுக்கு ஒரு பொறுமையாக வந்து அதை திருத்துறதுக்கு தான் என்னோட மனசாக இருக்கிறவங்க வந்து. அதுமாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலைல ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வராது வந்து. அதனால நான் வந்து போர்ட்ஸ் பண்ண மாட்டேன் அவங்கள வந்து. ஏன்னா அது போர்ட்ஸ் பண்ணி நாளைக்கு அவங்க முடியாமல் இருந்தால் நாளைக்கு கிளாஸ் வர முடியாமல் போயிடக்கூடாது. அந்த ஒரு மனசில் தான் வந்து அவங்க மெதுவாக செய்ய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட இந்த கிளாஸோட நோக்கமும் தான் வந்து. அடுத்து வந்து கணேசன் கணேசன் வாங்க ஆர்வம். நீங்கள் வரல நானும் வந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பின்னாடி போனால் வரமாட்டேன்னு நினச்சில நிறைய நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய கிளாஸ்லாம் போயிருக்கிறேன், ஆக்சுவலாக ஜிம்முக்கும் போயிருக்கிறேன். ஸோ அது போக வந்து எனக்கு இந்த யோகா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் போகணுன்ட்டு வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு மதுவானன் சார் வந்து சொன்னார், வாட்ஸ்அப் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கரெக்டாக காலையில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அந்த நாள் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதுபோக நான் நிறைய சேஞ்சஸ் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தாங்க. சார் இப்போ வந்து யோகா கிளாஸ் போனதுக்கப்புறம் வந்து நல்லா மீதிங் அதாவது மெடிடேஷன் அதாவது அமைதிங்க ரொம்ப பரவாயில்ல இருக்கிறது அப்படிங்கிறதான் சொன்னாங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் நானும் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கண்ணன் சார் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து நல்லா சொல்லி கொடுக்குறது. ஸோ அவர் பண்ணிட்டாங்க, எங்கள் கூட அவரும் சேர்ந்து பண்ணுவார். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னும் ஊக்குவிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுபோக வந்து ஏதாவது ஸ்டெப் தப்பாக பண்ணால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாசிட்டிவாகவே தான் வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தார். ஸோ நெகட்டிவ் தாட் வந்து என்கிட்ட நிறைய கொஞ்சம் இருந்தது. அதை வந்து இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அது பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா.
ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த யோகா பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த நாள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருந்தது. ஸோ நிறைய பேசுறதுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ ஞாபக சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக தலைவலியும் கொஞ்சம் வரும் ஆக்சுவலாக. ஸோ அந்த யோகா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா தலைவலி எதுவும் வர்றதில்லை. ஸோ என்ன அப்படின்னா முடியல கொஞ்ச நாள் வர முடியாது. ஸோ அடுத்தது நான் 2-3 கிளாஸ் போவேன். இன்னும் நல்லா அட்டன் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு இதே ஊர் தான். இப்போ தான் வந்து தெரிஞ்சது திருமூலர் யோகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதாவது காலையில் வரும்போது ஐயா அவங்கள பார்க்கும்போது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அபிஷேகம்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வந்தாச்சுனாலே ஒரு சாதனத்தில் உள்ள போயிடுச்சுனாலே வந்து வைப்ரேஷன் கம்பல் பண்ணிட்டு இருக்க என்னோட ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ மேலும் அடுத்து வந்து இவங்க செல்வ மகேந்திரன். திரு செல்வ மகேந்திரன் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஏற்கனவே 3வது பேஜ் வந்துருக்கேன். இப்போ தான் 3 பேஜுக்கு அப்புறம் தான் ஓரளவு கொஞ்சம் மழை. எல்லாரும் சொல்லுறாங்க மழை பேஜ் எனக்கு உடம்பு முளைச்சி நோயெல்லாம் தேய்ச்சிட்டே சொல்லுறாங்க. அது நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ தான் கண்ணன் சாராவை மாதிரி ஒரு 10% போடுவேன். அவர் 100% போடுறாருன்னா 3 பேஜ் வந்த பிறகு தான் 10% போடணும். அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியல. ஒரு பேஜிலே எனக்கு உடம்பு மறைச்சி மறுபடி தான் தீர்ந்துட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஒரு விஷயம் செய்யுங்க. பிறகு இது வந்து எப்படி தெரியுதுன்னா, நான் எப்போதும் பாரத்தில் குளிக்க போவேன் படித்தர் கோயிலுனால. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 படி இருக்கும். முந்தி நாங்கள் இந்த ஏறது ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்க போகும்போது ஜாலியாக போவோம், வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா இந்த படியில் ஏறதுக்கு. ஆனால் இப்போ இந்த யோகா போன பிறகு யோகா கிளாஸ் போன பிறகு இப்போ இந்த படியில் ஏறதுக்குன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியுது. அது வந்து இப்போ தான் உணர்றோம். அதனால் எல்லாரும் தொடர்ச்சியாக பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிறகு சங்கர் சார் அவர்களுக்கும் கண்ணன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய சாமி கண்ணன் சாமி அவர்களுக்கும் என் மனமாக நன்றி தெரிவித்துள்ளேன். உண்மையிலே எல்லாரும் அற்புதமாக பண்ணுறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. உண்மையிலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து ஆரம்பத்தில் வருவாங்க, வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்னை பொறுத்தளவு இந்த 1 வீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்பாக அவங்க உடல்நிலை மாறுது, நல்ல மாற்றம் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய பயிற்சிக்காக உள்ளே வரமுடியும் சொல்ல முடியாது. 1 வாரத்துக்கு லேசாக சின்ன ஒரு வலி இருக்கும், உடம்பு நிறைய ஒரு வலி இருக்க தான் செய்யும். இல்லைன்னு இல்லை வந்து இருக்குது. அது தொடர்ச்சி இங்கே கண்டினியூ பண்ணிட்டேன்னா அடுத்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து பாரமாக தோணாது. இந்த உடல் ஒரு பாரம் எவ்வளோ குண்டா தான் இருந்தான், இந்த உடல் வந்து பாரமாக தோணாது தோணுது. இப்போ இந்த காற்றுல நம்ம உடம்பு வந்து காற்றுல மிதக்க மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த யோகா பயிற்சி செஞ்சு உள்ளது அனுபவப்பட்டவங்க தான் தெரிய வந்து. அதாவது நம்ம சுவை வந்து 6 சுவை இருக்குது வந்து. அந்த சுவை வந்து 6 சுவை இருக்குங்கிறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்து உணர்ந்துருக்கணும். அப்படின்னா தான் அந்த சுவையை பற்றி நம்ம உணர முடியும் வந்து. அதே மாதிரி இந்த பயிற்சி செஞ்சு இந்த பயிற்சியோட நன்மை என்னன்னு தெரியணும் அப்படின்னா வந்து செஞ்சால் தான் உங்களுக்கு அதை உணர முடியும். இனிப்பு கையில் வச்சுக்கிட்டோம், இனிப்புன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. அந்த இனிப்பு வந்து வாயில் போட்டால் தித்திப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணி இந்த பயிற்சியோட பலன் என்ன அப்படிங்கிறத வந்து டெய்லி பண்ணி இதோட பலனை வந்து கிட்டத்தட்ட வந்து தொடர்ச்சியாக 1 மாதம் பண்ணாலே போதும் என்ன உங்களுக்கு. அதுக்கப்புறம் உடனடியாக மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அது ஒரு கண்டினியூஸாக பண்ணிட்டே அப்படிங்கன்னா இது ஒரு பாரமாகவே தோணாது. எங்கேனாலும் நடந்து போகலாம். பெரிய பெரிய எவ்வளோ ஒரு மழை நாள் செய்யலாம், ஹில்ஸ் ஏரியாலாம் ட்ரெக்கிங் போகலாம் வந்து. அதுக்கான பயிற்சிகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. அதை நீங்கள் பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும் வந்து. கண்டிப்பாக முயற்சி செய்வோம் வந்து. இங்கேருந்து நம்ம வந்து அகத்தியில் காண மாதிரி முயற்சி பண்ணுவோம். எப்போ திறப்பட வைக்கிறாங்க அதுக்கு வேணும். ராமையா கைதுட்டியா? ராமையாவை கைதுட்டு 5வது பேட்ச்.
குருதேவா குருதேவா. அனைவருக்கும் வாழ்க வணக்கம். திருமூல யோகா பயிற்சி மையத்தில் 57 பேச்சு சேர்ந்தேன். 5 பேச்சு இதோட முடியுது. வந்து நடந்தாலே தலைச்சிட்டு வரும். ஹைட் பிரச்சனை வந்தது. பயிற்சி பண்ணப்போ நார்மல் ஆகிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நன்றி. மனோஜ் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. மனோஜ் 61வது பேட்ச்ல வந்து மொத்தம் ஆண்கள் வந்து 10 பேர் இருக்காங்க. இதுல வந்திருக்கிறவங்க பேர் மட்டும் தான் இப்போ கூப்பிட்டுருக்கோம். மீதி பேர்களையும் வாசிச்சிடணும். எம் கே மனோஜ், ஆர் செல்வ மகேந்திரன், சிவமுருகன், செபாஸ்டின் சேவியர், சுதர்சன், வெள்ளை பாண்டியன், மணிரத்தீஸ்வரன். இவங்க நேரத்தை வரைக்கும் பயிற்சிக்கு வந்தவங்க. அதாவது நம்ம கிளாஸில் சின்ன எனக்கு ஒரு மன வருத்தம் என்னென்னா வந்து அவங்களோட கேட்டு அவங்களோட ஆசைக்காண்டி தான் அந்த நிகழ்ச்சி நடத்திருந்தோம். வேறு மாதிரி நிகழ்ச்சி நடத்தலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். வந்து அது மார்னிங் பேஜ் வந்து அந்த பேஜில் புக்கை கொடுத்து அவங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து நிறைய கொடுக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அது மாதிரி பெண்களுக்கு தான் நினச்சிட்டு இருந்தோம். வந்து அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கணும். வந்து ஆனாலும் இவங்க வந்து தொடர்ச்சி நேற்று வரைக்கும் கிளாஸ் பற்றி இன்றைக்கி வரல. வந்து அது எனக்கு சின்ன ஒரு மன வருத்தமாக இருந்தது. எல்லாரும் வந்து இந்த விளப்பு வந்திருந்தாங்கன்னா எனக்கு வந்து நல்லா ஒரு சிறப்பாக இந்த விழா நடந்திருப்போங்க. சின்ன ஒரு மனசு ஒரு சின்ன ஒரு வருத்தத்துக்கு தான் செய்த இருக்கும். வந்து ஆனால் தவறாமல் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுறது எப்படி முக்கியமாக வரீங்களோ அதே மாதிரி நிறைவுறாக வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் தான் எங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ன ஆர்வத்தை தூண்டு வரும் சரிங்களா? அதனால் இது வந்து முக்கியம் வந்தது. அடுத்த முறையாக வந்து எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைவுறாக வந்து பங்கு பெற்று உங்களோட அனுமதி சொல்லணும்னு சொல்லி அன்போட வேண்டிக்கிறவங்க. வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வகைகளை வந்து ஏற்கனவே கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சாப்பாடு உணவு வகை பழக்க வழக்கம் போய் கிளாஸில் ஏற்கனவே காலையில் ஆண்கள் பேசி சொல்லியிருக்கேன், பெண்கள் பேசி சொல்லியிருக்கிறோம். வந்து அது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. நமக்கு வந்து எதை கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது, எந்த நேரம் கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அதே மாதிரி மைதா ஐட்டம், பேக்கரி ஐட்டத்தை தவிர்க்கணும். இது யோகா மட்டும் உங்களுக்கு பலன் அளிக்காது, உணவும் சேர்ந்து பலன் அளிக்கும். உடல் ரீதியாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்தது சாத்திய குணங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நம்ம வந்து பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும். நம்ம வந்து நம்ம உடற்பயிற்சி இந்த யோகா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கும் போது பிறர் உயிரையும் நேசிக்க ஆரம்பிக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ண வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து அது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து எந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம உயிரை மாதிரி தான் அது பிறர் உயிரும். உணவு காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், பச்சை காய்கறி எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய பயிர் வகை எடுத்துக்கலாம். டெய்லி நம்ம இட்லி சாதம் தோசை இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிடாமல் இந்த மாதிரி மாட்டு உணவுகள் எடுத்துக்கலாம். ஒரு நேரம் பழங்களை எடுத்துக்கலாம். வந்து இரவு நேரம் முடிஞ்ச வரைக்கும் மதிய நேரம் அதே மாதிரி நீங்கள் வந்து சாதம் வச்சு சாப்பிடுவீங்க, அதில் காய்கறி அதிகமாக இருக்கும். சாதத்தோட காய்கறி வந்து அதிகமாக இருக்கும். சாதம் இருக்கிறது எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி 2 பங்கு வந்து காய்கறி வகைகள் இருக்கணும். வந்து அதை உட்கொண்டு அதே மாலை நேரங்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த 6-6:30 மணி அதிகபட்சம் 7 மணிக்குள்ள நீங்கள் அந்த உணவு உட்கொண்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து காலையில் எழுந்திருக்கிற உதவு எளிமையாக இருக்கும். சரி, நான் வந்து நேரத்துக்கு கால பகுதி வந்து இந்த உரையை வந்து முடிச்சு கொண்டு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு நாட்டு சொல்லிட்டு சரிடியா நம்ம இது நினைவு பரிசு சார் என் புக்கு இங்கே விட்டுட்டு போயிட்டேன். எடுத்துக்கலாம். ஒன்று போனால் கூட ஒன்றா எடுத்துருக்கு தரோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த இது எடுத்து ரெடியாக சரிண்ணா. ஓகே, கடை மேடம் சார்பாக எங்களுடைய குரு அவர்களுக்கு நினைவு பரிசை நாங்கள் வழங்கி வருகிறோம்.
உங்களோட கேப்டன் விஜயபதி மேடம் வந்து கொண்டாடி கொடுத்துருக்காங்க. சேர்ந்து பார்க்கலாம். கொடுங்க மேடம், கொடுங்க 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 கொடுங்க, எல்லாரும் பிடிங்க. வாங்க நிமிஷம் வாங்க 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 இப்படி வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. ஜெனி மேடம் வாங்க, அட வாங்க போடுங்க எல்லாரும் கொடுங்களேன். கோயில் அர்ச்சனை வைக்க போறாங்களா தொட்டு அந்த மாதிரி. கை தட்டுங்க ஜென்ஸ் எல்லாம். உங்களுக்கு கை தட்டுவோம். நான் வந்து உங்கள்கிட்ட கிஃப்டெல்லாம் எதிர்பார்க்குறேன், அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து வேண்டாம்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க வந்து இல்லைங்களா? வந்து நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் வந்து உங்கள் அன்பு இருந்தாலே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷம். அன்புல தான் சார் கொடுப்போம். 61வது அணியின் சார்பாக, ஆண்கள் அணியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அறுபத்தி ஓராவது ஆண்கள் அணியின் சார்பாக கண்ணன் சாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சங்கரண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து என்னோட நண்பர் வந்து பன்னீர்செல்வம் பார்த்துருக்கீங்க, அவர் வந்து மொபைல் ஷாப் இருக்காரு. தொடர்ந்து என்னோட சேர்ந்து வந்து காசு நிறைய நாள்லாம் வந்து அவர் கடையெல்லாம் அடைச்சிட்டு வந்து அந்த பணியெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னோட ஸ்ரீ ஒரு வெளிப்போ ஒரு என் குடும்ப நண்பர் அவர் வந்து என் குடும்பத்தில் ஒருவர் வந்து நிறைய பேர் யோகா வரணும்னு நினைக்கிறோம். பட் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு. நான் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டே இருக்கிறேன், குரூப்லயும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா உங்க ஸ்டேட்டஸ்ல நீங்க உங்க நீங்க குரூப் வச்சிருக்கீங்க. இல்ல இந்த கிளாஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். நீங்க புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, 6 வருஷம் ஆச்சு வந்து. அதனால உங்களுக்கு தெரியாம இந்த கிளாஸை பத்தி நம்ம வீரபாசனை பத்தி தெரிய வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாத யாருமே இருக்காங்க. வெளியூர்ல தெரியும், அதாவது சென்னையில இருந்தா அவங்க தங்கி படிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட என் பார்வைக்கு 55வது அணின்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்பாவும் மகனும் இங்கே வந்தாங்க. சாரோட இதை கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து 1.5 மாத காலமாக ரூம் எடுத்து தங்கி 2 பேருமே வந்து பயிற்சி பண்ணிட்டு வந்து இன்றைக்கி இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. சில விஷ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. வந்து விழிப்புணர்வு எல்லாத்தையும் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆர்வம் எடுக்கிறாங்க. அதான் உண்மை. வந்து வரணும்னு ஆர்வம் இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ பேர் ஸ்டேட்டஸ் வச்சோடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன். கிட்டத்தட்ட என்ன 100 பேராக என்ன ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வர்றது அவ்வளோ சோம்பரியாக இருக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கு இப்போ 30 அடுத்த காசு பார்த்தீங்கன்னா 30 ஆரம்பிக்கிறோம். வந்து நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அனுப்பியிருக்க ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன், குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது இன்ஃபோ வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. தள்ளி உள்ள தள்ளி கணேஷ் வாங்க. தொடங்கிறது பேசாம நல்லா இருங்க, நல்லா இருங்க சார், நல்லா இருங்க. அதுவே
பேர் என்ன? சுந்தர். சுந்தர். என் பேர் என்னம்மா? வெரி குட். மீனாவா? மூணு பேர் என்ன? மூணு பேர் சரி. எந்த கிளாஸ்? வெரி குட். நீ எந்த கிளாஸ்? நானும் 2-3 கிளாஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பைக்கை வாங்கிட்டு நன்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே வாங்க. இப்படி இருந்துக்கலாமா? சரிங்க. இப்படியா? இப்படியா? இருக்கட்டும், சேர் வேண்டாம் வந்து சும்மா நின்று கட்டுறோம். நம்ம கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். அவங்க பின்னாடி வைக்கலாம் வேண்டாம். இது சௌரியம் பின்னாடி நிற்கலாம்ல சார்? அப்படியா? ஆமாம், அதான் பார்க்குறாங்க. ஓகே சரி, இது கொஞ்சம் கணேஷ் கொஞ்சம் பின்னாடி மட்டும் தள்ளுங்க. ஓகே, இது அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இது மட்டும் பின்னாடி தள்ளுங்க. நம்ம 2 சேர் தான் இருக்குது. இல்லை, இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த வேண்டாம், அது கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும். ஃபோட்டோ நீங்கள் உட்காந்து நீங்கள் முன்னால், நாங்கள் பின்னால் நிற்கிறது. அப்படியா? சரி வாங்க. அவங்க பவித்ரா சங்கர் சார் இதையும் சொல்லுவோம். சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க. பைக்கில் மட்டும் இந்த கணேசன் சொல்லியிருந்தேன், முடிச்சு அதை மட்டும் போட்டு அந்த மாதிரி சாப்பாடு பார்த்து வந்து விழாவின் அடுத்த நிகழ்வாக நன்றி உரை. முதலாவதாக இந்த விழா எவ்வளவு சிறப்பா நடக்குது அப்படின்னா, இறைவனுக்கு இல்லாமல் ஒருவர் இல்லாமல் இல்லை, ஒருவருக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம இங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கூடையும் இருந்து நம்ம குருதுணையா நம்ம எல்லா நேரத்திலையும் ஊக்கமளிச்சுட்டு வரக்கூடிய கண்ணன் சுவாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு இயக்கம் இயக்கணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு இன்ஜின் வேணும், கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் எப்படினாலும் வர இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரபத்ர சார் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய அவர் சாரோட தொடர்ந்து பழகி சாரோட பையனா இருந்து நம்ம கூட நிறைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு வரக்கூடிய சங்கரண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நாட்கள் இங்க எல்லாருக்குமே டிஃபன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे
जय जय